வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருடம் அக்ஷய திருதியை நம்ம வீட்டில் எப்படி போச்சுதுன்னு பார்க்கலாம். இதாங்க நான் வாங்கிட்டு வந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து வர்றப்போவே கொஞ்சம் பூக்கள் எல்லாம் பறித்து வச்சுருந்தேன். கடைகளில் இருந்து பூக்கள் எதுவுமே வாங்கலை, வீட்டில் உள்ள பூக்கள் மட்டும்தான். நாட்டு செம்பருத்தி, இந்த பூவோட கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது கூட கொஞ்சம் மல்லிகைப்பூ. வர வழியில் பூனைப்பழம் பழுத்திருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இது ஒரு மினி சைஸ் ஜூஸ்கா மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இது அடுக்கு மல்லி, பயங்கர வாசமாக இருக்கும். பூ வச்சுருக்கிற ட்ரேயும் நல்லா இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. அப்புறமா வந்து நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுல 2 பேருக்குமே ஃபைட்டு. அதனால் கவரை ஒரு வழியாக பிரித்து கொடுத்தேன். குட்டி பாப்பாவும் பெரிய பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாதனமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி தாங்க, ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டாங்கனாலே போதும் நான் தான் ஓப்பன் பண்ணுற ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூனைப்பழம், இது அணில் பழம்னு சொல்லுவாங்க. நிறைய இருந்துச்சு, கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன். எனக்கு இந்த பழம் பிடிக்கிற மாதிரி பொண்ணுக்கும் பிடிக்கும். பாருங்கள், நான் தான் உடைப்பேன்னு சொல்லிட்டு உடைச்சி கை ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வீட்டில் இருந்த பூக்களையும் வந்து அறுவடை பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து காப்பி கலர் ஜெவந்தி. கலர் வந்து எல்லோ கலராக அந்த வெயிலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் இதாங்க அந்த அதிசயம். இந்த க்ரோ பேக்லேயும் ஜெவந்தி செடிகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு உரமாக மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு அதோட தோலை போட்டு அந்த தோலில் இருந்து முளைச்சி வந்தது தான் அந்த மாதுளை செடிகள். இதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணலை. பூ பறிக்கிறப்போ எதேச்சியாக பார்த்தா அதிசயமாக இதில் பூக்கள் இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேணால் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அந்த செடி அப்படியே வளர்ந்து. அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஆனால் தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றுறது. தோட்டத்தில் நடணும் அப்படின்னு சொல்லியே கொஞ்சம் நாளாச்சு. ஆனால் அந்த க்ரோ பேக்லேயே பூ வந்தது அதிசயம் தான். சிசர் வச்சு பேப்பர் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பூக்கள் கட் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இல்லை நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கட் பண்ண சொல்லியாச்சு. கீழே தான் போட்டுட்ருந்தாங்க. சரி சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, சின்ன பிளான்ட் வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது அந்த சின்ன பிளான்ட்டோட பூக்கள் தான் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் இருந்து பறித்து எடுத்த மலர்கள் அதை பூஜைக்கு பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். அப்புறமா லக்ஷ்மிக்கு பிடிச்ச இந்த துளசி தான் பறிக்க வந்தோம். இது கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இதை கை வச்சு நான் பறிக்கிறேன்னு சொன்னாலும் கேட்கல. இல்லைம்மா சிசரில் நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பறிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், துளசிலையும் நிறைய பூக்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நைவேத்தியம் வந்து ரெடி பண்ண போயிட்டோம். சிம்பிளாக ஒரு ஆப்பிளில் உள்ள தோலை நீக்கிட்டு அதை கட் பண்ணியாச்சு. அப்புறம் மாதுளம்பழம் கட் பண்ணுறப்போ அம்மா நான் அடத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அடக்க வரல. அப்புறம் நான் வாங்கி எல்லாத்தையும் அடத்து முடிச்சாச்சு. பஞ்சாமிர்தம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது 2 பழம் எடுத்தாச்சு. இதுவுமே நம்ம தோட்டத்தில் உள்ள பழம். அதையுமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அது கூடவே நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து கலந்து பஞ்சாமிர்தமாக தான் ரெடி பண்ணேன். சும்மா அந்த மாதுளம் பழத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னோடய பொண்ணு? மாதுளம் பழத்தோட ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அதில் உள்ள சீடை என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே துப்பிடுவாங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவு அவல் ஊற வச்சுட்டு அந்த அவல் கூட பால், நாட்டு சர்க்கரை இதை ஆட் பண்ணி அவல் பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். பொண்ணும் கேட்டாங்க, அக்ஷய திருதி அம்மா இதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கங்கை வந்து இன்றைக்கி தான் பூமிக்கு வந்த நாள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு குசேலன் அவருக்கு எதுவும் இல்லாதப்போ என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணருக்கு அவலை கொடுத்து கிருஷ்ணரோட அருள் பார்வை கிடச்ச நாள் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, இருந்தாலும் கேட்டுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விழாக்களையும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்குமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹாலிடேஸ் வந்து அவங்களுக்கும் நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கும் டைம் வந்து ஒரு நல்ல முறையில் யூஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் பூஜை ரூமுக்கு வந்தாலும் அந்த சூடகத்தட்டை எடுத்து நான் தான்மா அரத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துடுவாங்க.
அக்காவுக்கு போட்டியாக தம்பி தான் மணி அடிப்பாங்க. அப்படியே கனகாதார சோஸ்திரம், சாமி பாட்டு இதெல்லாம் பாடி முடிச்சாச்சு. அப்புறம் நைவேத்தியமும் வந்து சாமிக்கு படைச்சிட்டு தீபாராதனையும் காமிச்சோம். வாழ்க்கைங்கிற ஓடத்தில் எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம். மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படாமல் தாரபாரதி சொன்ன மாதிரி 10 விரல்கள் தான் மூலதனம் அப்படின்னு நினச்சிட்டு போராடணும் அப்படின்னா வாழ்க்கை இனிய பயணமாக அமையும். இந்த அக்ஷய திருதியை எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு எப்படி போச்சுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.